எதிர்காலம் வரும் முந்தன் கடமை வரும் அப்படின்னு சாங்கெல்லாம் பாண்டது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வந்த 2வது நாளையே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கஞ்சாவெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணி சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான விஷயத்துக்கு வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பே இல்லை, இதை மட்டும் தவிர்த்துறாதீங்க, கண்டிப்பா நல்லதே செய்யுங்கன்னு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் கோயில் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மார்க் எல்லாம் கிட்டத்தட்ட 700 டாஸ்மார்க் வந்து தூக்கணும்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி தூக்கிட்டு இதை விட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே. நம்ம அந்த ராஜாக்கள் காலகட்டங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் நல்லாட்சியில கொடுத்து நல்லாட்சி பண்ணும்போது மழை பெஞ்சு நாடு நல்லா செழிப்பா இருக்கு, மக்களும் செழிப்பா இருப்பாங்க. அதே மாதிரி ராஜாக்கள் காலகட்டத்தில் இருக்க ஆட்சி கொடுக்கலினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் ஆட்சி எப்படி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி எங்களுக்கு ஆட்சி கொடுத்து உதவி பண்ணாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடிப்படை வசதிகள் இல்லாம, நிறைய கிராமப்புறங்கள் அடிப்படை வசதிகள் இல்லாம, ஒரு ஸ்கூல் போறக்கு கூட ஒரு பேருந்து வசதி இல்லாம நிறைய பேர் நிறைய கிராமத்துல வந்து ஸ்கூல் போறக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்து நல்லது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விஜய் சிஎம் கிட்ட வேண்டிக்கிறேன். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பாதுகாப்பு அளிக்கிறேன்னு சொல்லி கையில் போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிங்க. 9 மணிக்கு மேல ஒரு பெண் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்ததை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு அளிங்க, நல்லது பண்ணுங்க. தொடர்ந்து எல்லாமே மக்கள் வந்து நீங்க நல்லது பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வெயிட்டிங். அது மட்டும் இல்லாம நீங்க நல்லாட்சி கொடுத்து நல்லது பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாமே வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நீங்க நல்லாட்சி பண்ணணும்னு ஆண்டவனம் வேண்டிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழக விஜய் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.